அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அவா அறுத்தல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். கீரையே விரும்பேன், பருப்போடு கலந்த கீரையே விரும்பினேன், வெறுந்தண்ணீரையே விரும்பேன், தெங்கிலங்காயின் நீரையே விரும்பினேன், உணவில் ஆரையே எனக்கு நிகரென புகழ்வேன், ஐயகோ அடிச்சிறு நாயேன் பேரையே உரைக்கில் தவமெல்லாம் ஓட்டம் பிடிக்குமே என் செய்வேன் எந்தாய். இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம், எந்தை பெருமானே, கீரைக்கறியை விரும்பாத நான் பருப்பு கலந்த கீரைக்கறிகளையே விரும்பி உண்பவனாக இருக்கின்றேன். வெறும் தண்ணீரை குடிக்க மாட்டேனாயினும் தேங்காயின் உள்ளூரும் இளநீரை பெரிதும் விரும்பி அருந்துபவனாகவும், உணவு உண்பதில் எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று வீறு பேசுபவனாகவும், கீழான நாய் போன்ற எனது பெயரைச் சொன்னால் ஐயோ நல்ல தவமனைத்தும் கெட்டொழியும், இவ்வாறு இருக்கும் நான் உய்வதற்கு என் செய்வேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. சரி, இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உணவின் மேலே எனக்கு இச்சை இருக்குது. வெறும் கீரையை கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறேன், எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதே சமயத்தில் அதோட கொஞ்சம் பருப்பு வேறு சில பதார்த்தங்களை சேர்த்து அறுசுவையாக கொடுக்கும்போது நான் விரும்பி அதை உண்கின்றேன். அப்புறம் வெறும் தண்ணீரை குடிக்க விருப்பம் இல்லை, ஒரு இளநீர் குடிக்கும்போது எனக்கு ஆனந்தமாக இருக்குது. ஸோ அதை நான் விரும்புகிறேன். அப்புறம் உணவில் என்னைய மாதிரி யாரும் சாப்பிட முடியாது, என் கூட யாராவது போட்டிக்கு வந்தால் நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சாப்பாட்டு பிரியனாக இருக்கின்றேன் அப்படின்றாங்க. அப்புறம் இந்த கீழான நாயின் பேரை சொன்னால் கூட நல்ல தவம் அனைத்தும் கெட்டொழியும், நான் ஒருவன் அவன் வாழ்நாளில் தவம் செய்து சுத்த உஷ்ணத்தை பெருக்கி கொண்ட அந்த அனைத்தும் இந்த உணவு இதன் மேலே இச்சை இருந்தால் எல்லாம் போயிடும், கெட்டொழியும் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாங்க. இதே மாதிரி பாடல் நம்ம திருவருட்பாவில் அருமையாக பாடியிருக்காங்க. அதை பாடி விளக்கம் பார்ப்போம். என்ன சொல்கிறாங்கன்னா, சோற்றிலே விருப்பம் சூழ்ந்திடில் ஒருவன் துண்ணும் நல் தவமெல்லாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புலி எனப்போம் என்று அறிஞர்கள் உரைத்திடல் சிறிதும் போற்றிலேன், உன்னை போற்றிலேன், சுவையில் பொருந்திய காரசாரம் ஜேர் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் எந்தாய். அந்த இப்போ இதில் இந்த 6வது அந்த 5வது பாடலும் இப்போ நான் படித்த பாடலும் ரெண்டுமே ஒரே அர்த்தத்தில் தான் இருக்குது. அதாவது இங்கேயும் சோற்றில் ஒருத்தன் விருப்பம், அதாவது உணவின் மேல் ஒருத்தன் விருப்பம் வச்சுருந்தானா அது ஆற்றில் கரைத்த புளியை போல் வீணாக போயிடும் அப்படின்றாங்க. அதாவது உன்னை போற்றிலேன் அப்படின்னு சொல்லிட்டு காரசாரம் பொருந்திய அந்த உணவின் மேலே எனக்கு இச்சை போகுது அப்படின்றாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, நாம் எவ்வளோதான் தவம் செய்து சுத்த உஷ்ணத்தை பெருக்கி கொண்டாலும் உணவின் மேலே இச்சை போச்சு அப்படின்னா அந்த தவம் எல்லாம் வீணாகிடுது அப்படின்ற அர்த்தத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ வள்ளல் பெருமான் தவம் அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு பேருபதேசத்தில் அந்த தவத்தினால நம்ம என்னென்னலாம் பெற்றுக்கொள்ளலாம், அந்த தவம் எப்படி செய்யலாம், எதன் மூலமாக அந்த தவநிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லி பேருபதேசத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி தவத்தை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது ரொம்ப சுலபமாக சொல்கிறாங்க.
மற்றவங்கெல்லாம் காடு மலை மேடுன்னு போய் தவம் செஞ்சு அந்த சுத்த உஷ்ணத்தை பெருக்கிக் கொள்கிறாங்கன்றாங்க. வள்ளல் பெருமான் மிகவும் சுலபமான வழியை சொல்கிறாங்க. அதன் மூலமாக அந்த யோகிகளும் ஞானிகளும் அந்த காடு மலை மேடில் போய் பெறக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தை எவ்வளோ சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பேருபதேசத்தில் சொல்கிறாங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். அப்படி பெற்றுக்கொண்ட அந்த தவமும் உணவின் மேலே இச்சை போச்சுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு இந்த 2 பாடல்கள் மூலமாக, நான் ரெஃபரன்ஸாக சொன்ன பாடல், அதே சமயத்தில் இந்த 5வது பாடல், 2லேயுமே அதை தான் சொல்கிறாங்க. என் பேரை கேட்டாலே இந்த நான் வச்சுருக்க இந்த தவம் எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறாங்க. அதில் நான் ரெஃபரன்ஸாக சொன்ன பாடலில் எப்படி சொல்கிறாங்க, ஒருவன் பலவிதமான அதை பலகால் இந்த தவம் புரிஞ்சு அந்த சுத்த உஷ்ணம் வச்சுருந்தது எல்லாமே சோற்றில் விருப்பம் போச்சுன்னா அப்பயே போயிடும், ஒன்றும் இல்லாமல் ஆற்றில் கரைச்சா புளி மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ பேருபதேசத்தில் எப்படின்னு சொல்கிறாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வள்ளல் பெருமான் தவம் அப்படின்னு எதை மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த பேருபதேச விளக்கத்தை பார்ப்போம். அதாவது அவர் சொல்லக்கூடிய இந்த சுத்த சன்மார்க்கம், அதன் மூலமாக வள்ளலார் என்ன பாதையை அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அனைத்து உயிர்களின் மீதும் ஆழ்ந்த கருணை கொள்வதே, அதாவது ஜீவகாருண்யம் செய்வதே கடவுள் வழிபாடு, பிரார்த்தனை மற்றும் தவத்தின் மிக உயர்ந்த வடிவம் அப்படின்னு தான் அவருடைய பாதை வலியுறுத்துது. ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் பேஸாக எடுத்து அதைத்தான் ஒரு கடவுள் வழிபாடாகவும் பிரார்த்தனையாகவும் அதோட கூட அதுதான் தவத்தின் அந்த மேம்பட்ட நிலையாக சொல்லுது. அப்படி இருக்கும்போது அவரை பொறுத்த வரைக்கும் தவம் அப்படின்னா நம்ம உடலினால் செய்யக்கூடிய தவம் அதை சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நமது அகமாகிய ஆன்ம பிரகாசமே ஞான சபையாகவும் அந்த பிரகாசத்திற்கு உள் இருக்கும் பிரகாசமே கடவுள் என்பதை உணர்ந்து அந்த அந்த உட்கலந்து அனுபவித்தல், அதாவது அந்த அகமாகிய ஆன்ம பிரகாசம்தான் ஞான சபையாகவும் அதன் அந்த பிரகாசத்தின் உள்ளிருக்கும் பிரகாசம்தான் கடவுள் அப்படின்னு அந்த கடவுளோட உட்கலந்து அனுபவித்து அந்த ஒன்றாயிடுறது, அந்த ஜோதியை பார்த்து அந்த ஜோதியத்தோட ஐக்கியமாயிடுறது. அதுதான் அவர் தவம் அப்படின்ற அந்த அர்த்தத்தில் தான் அவங்க எல்லா பாடல்களுமே ஏற்றிருக்காங்க. சரி, பேருபதேசத்தில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த விளக்கத்தை பார்ப்போம். இந்த அருமையாக இருக்குது. இந்த இதில் தவத்தை பற்றி மிக அருமையாக சொல்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப கஷ்டமானதில் இல்லை, ரொம்ப சுலபமான வழியை சொல்கிறாங்க. நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்குள்ள நீங்கள் எல்லாவரும் இதுவரைக்கும் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிராதீர்கள். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகின்ற 10 தினமாகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் எல்லாவரும் நல்ல விசாரணையில் இருந்து கொண்டிருங்கள். அந்த விசாரணை எது என்றால், நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்மை அதிஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது என்று விசாரிக்க வேண்டியது. அதற்கு தக்கபடி நீங்கள் ஒருமித்தாவது அல்லது தனித்தனியாகவாவது உங்கள் அறிவிற்கும் ஒழுக்கத்துக்கும் ஒத்தவர்களுடன் கூடியாவது நல்ல விசாரணையில் இருங்கள். இவ்விசாரணை முகத்தில் இருந்தால் நமது ஆன்ம அறிவை விளக்கமின்றி மூடிக்கொண்டிருக்கின்ற அனந்த திரைகளில் அழுத்தமாய் இருக்கின்ற முதல் திரையாகிய பச்சை திரை முதலில் நீங்கிவிடும். அழுத்தமான திரை நீங்க வேண்டுமென ஸ்தோத்தரித்தும் தெய்வத்தை நினைத்தும் நமது குறையை ஊன்றியும் இவ்வண்ணமாக இருக்கின்ற போதும் படுக்கின்ற போதும் இடைவிடாது இவ்விசாரத்தோடு ஆண்டவர் நமக்கு உண்மை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற முயற்சியுடன் இருந்தால் தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க, நமது ஆன்மாவை தெரிய ஒட்டாமல் மூடியிருக்கின்ற பச்சை திரையாகிய ராகாதிகளை விசார அதியுஷ்ணத்தால் அல்லது மற்ற உஷ்ணங்களால் நீக்க முடியாது. அந்த உஷ்ணம் யோகியினுடைய அனுபவத்தில் தெரியும். அதை மனுஷ்யதரத்தில் உண்டு பண்ணுவதற்கு தெரியாது. அந்த விசாரத்தை விட ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் தெய்வத்தை நினைக்கின்றதிலும் அதிக உஷ்ணம் உண்டாகும். யோகிகள் வனம், மலை, முளை முதலியவற்றிற்கு போய் 100, 1000 முதலிய வருஷ காலம் தவம் செய்து இவ் உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றார்கள்.
இப்படி தவம் செய்து உஷ்ணத்தை உண்டு பண்ணி கொள்கின்றதை பார்க்கிலும் தெய்வத்தை ஸ்தோத்திரம் செய்கின்றதிலும் நினைக்கின்றதிலும் இதைவிட கோடி பங்கு 10 கோடி பங்கு அதிகமாக உஷ்ணம் உண்டு பண்ணி கொள்ளலாம். எவ்வாறெனில் ஒரு ஜாம நேரம், அதாவது ஒரு ஜாம நேரம்னா 3 மணி நேரம், ஒரு ஜாம நேரம் மனதில் இக விசாரிப்பின்றி பர விசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். எவ்வளோ அருமையாக சொல்லிட்டாங்க பாருங்கள். அப்போ வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய தவம் எவ்வளவு சுலபமானது பாருங்கள். 3 மணி நேரத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம்ன்றாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம 3 மணி நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம்னா நம்மளால் ஏன் பெற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் உணவு மேலே இச்சை போகுது. இந்த 2 பாடல்கள், 5வது பாடலும் அந்த ரெஃபரன்ஸ் பாடலும் எப்படி சொல்லுது? உணவின் மேலே இச்சை போச்சுன்னா ஒருவன் கொண்ட அந்த தவம் எல்லாமே ஆற்றுல கலைத்த புலி மாதிரி போயிடுது அப்படின்றாங்க. இங்கே தவம் எப்படி பண்ணணும் அப்படின்னே சொல்லிட்டாங்க. தவம் மற்றவர்கள்லாம் யோகிகள், ஞானிகள், முனிவர்கள்லாம் காடு மலை மேடுகளில் போய் அந்த சுத்த உஷ்ணத்தை உண்டு பண்ணிக்கிட்டுறாங்க. ஆனால் நாம் சுலபமாக எப்படி அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு ஜாம நேரம், அதாவது 3 மணி நேரம் மனதில் இக விசாரிப்பின்றி பர விசாரிப்புடன் ஆன்ம நெகிழ்ச்சியோடு தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவது இருந்தால் நாம் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ நம்ம தெய்வத்தை சிந்தித்து கொண்டாவது அல்லது ஸ்தோத்திரம் செய்து கொண்டாவதுன்னா மகாமந்திரம் இருக்குது. மகாமந்திரத்தை நம்ம இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருந்தால் 3 மணி நேரம் இக விசாரிப்பின்றி பரவிசாரிப்புடன், அதாவது இகலோகத்தில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் நம்ம மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சரி, தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாலே தெரிய வேண்டியதை தெரிந்து கொள்ளலாம், அதே மாதிரி பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க. பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் எது? மரணமில்லா பெருவாழ்வு தான் அவர் சொல்வது. மரணமில்லா பெருவாழ்வையே பெற்றுக்கொள்ளலாம்னு தான் இங்கே சொல்கிறாங்க. இதைத்தான் அவர் தவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தவமும் சோற்றின் மேலே, அந்த உணவின் மேலே இச்சை போச்சுன்னா எதுவும் இல்லாமல் போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ அதனால தான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அன்புருவம்ன்ற தலைப்பில் எப்படி சொல்கிறாங்க? கடவுளை உண்மையாக காண வேண்டில் அழுத கண்ணீர் மாறுமா, ஆகாரத்தில் இச்சை செல்லுமா அப்படின்னு கேட்குறதுக்கும் காரணம் இதுதான். இப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ உணவில் நம்மளுக்கு இச்சை போகக்கூடாது. அப்போ உணவு மேலே நம்மளுக்கு இச்சையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதான் உண்மை. இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். நாளைய பதிவில் நாம் 6வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.